இங்க இந்த வாய் பேச முடியாத பொண்ணுகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத அந்த ஆட்டோ டிரைவர் பார்க்குறாரு. அவன மிரட்டி அனுப்பிட்டு இந்த பொண்ண வண்டியில ஏத்திக்கிட்டு எங்க இறக்கணுமோ போய் இறக்கி விடுறாரு. அதுலேருந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கெல்லாம் போறாளோ இவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு டைம்ல 2 பேரும் நம்பர்லாம் மாத்திக்கிறாங்க. மெசேஜ் பண்ணி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டைம்ல அந்த டிரைவரும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ண ரொம்ப சந்தோஷமாவும் பார்த்துக்கிறான். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பொறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 4, 5 வயசு கிட்ட ஆயிடுது. அந்த டைம்ல அந்த ஏரியால ஒருத்தன் ரவுடி மாரி இருக்கான். அவன் வந்து எப்போ பாரு இந்த போதை பொருள்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடக்கவே ட்ரை பண்றான். இந்த ஆட்டோக்காரன் வேலைக்கு போன சமயமா பார்த்து. இந்த பொண்ணு மட்டும் உள்ள போய் கதவ சாத்திக்கிறா. அவங்க குழந்தைய வெளியவே விட்டுர்றா. அந்த போதை கையாள் என்ன பண்ணிடுறான்னா, அந்த குழந்தைய அங்கருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவளும் வந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவன் புருஷன்கிட்ட சொல்லவும் முடியல. ஈவினிங் அவன் வந்த உடனே பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஆட்டோக்காரங்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இவனும் ஊர் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குழந்தைய தேடிட்டு இருக்கான். கிடைக்கவே இல்ல. கடைசியா போலீஸ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி ஒரு குழந்தையோட டெட் பாடி இருக்குன்னு. அங்க ஒய்ஃபோட போயிட்டு ஒய்ஃபை நிறுத்திட்டு இவன் தனியா போய் பார்த்தா அது அவங்க குழந்தை தான். ரொம்ப கொடூரமான நிலைமையில இருக்கு. அத பார்த்த உடனே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கும் அதுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டுருது. எப்ப பாரு ஒரு குழந்தை பொம்மை கையில வச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இந்த போதை கையும் வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அவன் ரிலீஸ் ஆகி வெளில வந்துடுறான். அவன ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த ஹீரோவும் சுத்திக்கிட்டு இருக்கான். வாய் பேச முடியாத ஒய்ஃபு ரோட்ல யார் குழந்தை வச்சிருந்தாலும் தன்னோட குழந்தைன்னு சொல்லி புடுங்க போயிடுறாங்க. சைக்காட்ரிஸ்ட்டெல்லாம் கூட்டு போய் சரி பண்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த போதை கை வெளியே வந்தவன் மறுபடியும் இன்னொரு குழந்தைகிட்ட இதே மாதிரி தப்பா நடந்துக்க ட்ரை பண்றதுக்கு இதை பார்த்த உடனே இந்த லேடி டென்ஷன் ஆகி கட்டையை எடுத்துட்டு போய் அவனை அடிச்சு அதே இடத்துல கொண்டு போட்டுடுறாங்க. இவன் புருஷனும் வந்து காப்பாத்தி கூட்டு போயிடுறான்.